வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. அஸ்ட்ராலஜியில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருந்தால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருந்ததுன்னா அதிக பலம் உள்ளதுங்க. அதிக பலம் உள்ள கிரகம் தன் சொந்த தசா புத்தி காலங்களில் நல்ல விஷயங்களை செய்யும். உதாரணத்திற்கு நம்ம ஒரு ராசி கட்டத்தை வச்சு அனலைஸ் பண்ணலாம். சொந்த வீடுங்கிறது ஆட்சி உச்சம், அப்போ நல்ல விஷயங்களை தானே சொல்லும். ஆட்சியோ உச்சமோ அது இருந்தது அப்படின்னா தன்னுடைய தசா புத்தி காலங்களில் நன்மையை செய்யும். ஆட்சியில் இருந்தால் ஒரு மாதிரி செய்யும், உச்ச ஸ்தானத்தில் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும், மூலத்திரிகோண வீட்டில் இருந்தாலும் அதனுடைய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகத்தில் இருக்காருங்க. கடகம் சந்திரனுக்கு சொந்த வீடு. சொந்த வீட்டில் அவர் இருக்கிறனால அவருக்கு பலம் அதிகமாக இருக்குது. ஆகவே தன்னுடைய தசா புத்தி காலில் நல்ல விஷயங்களை அவர் செய்கிறாருங்க. சந்திர திசையோ சந்திர புத்தி அவருக்கு நல்ல விஷயங்களை செய்யும். அதே போன்று மூலத்திரிகோண வீட்டில் இருந்தாலும் நல்லதை செய்வாருங்க. கிரகங்களின் உச்ச மூலத்திரிகோணம் மற்றும் நீச்ச வீடுகளை நீசம் பெற்ற வீட்டில் இருந்தால் பலன் செய்யாதுங்க, குறைவாக இருக்கும். நீச்ச வீட்டில் இருக்கிற கிரகங்கள் நல்ல விஷயங்களை செய்யாது அப்படிங்கிறது அது ஒரு ஜோதிட விதி தாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா சந்திரன் மனது, தாயார், இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் தான். சந்திரனை வைத்து தான் நாம் ஒருவருடைய மனநிலையோ அல்லது தாயாரையோ நான் சொல்ல முடியும். சந்திரன் இப்போ நம்ம ஒரு ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணுறோம். அதில் சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கிறனால நல்ல மனநிலையுடன் இருப்பார். தாயாரும் நல்ல விதமாக இருப்பார்னு நம்ம எடுத்துக்கலாம். சந்திரனோட ராகு இருக்கார் அப்படின்னா அந்த ராகு இருந்தாவே சுயநலம் தன்னாலாவே வந்துடும். சனி இருந்ததுங்க, சந்திரன் சனி இருந்ததுன்னா புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. எதையும் மறக்கக்கூடியவராக இருப்பார், வெளிப்படையாக எதையுமே கூற மாட்டார். சந்திரன் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் உச்சமடையும். ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகையோட 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணியோட 4 பாதங்கள், மிருகசீரிஷத்தோட 2 பாதங்கள் இருக்குங்க. சந்திரன் ரோஹிணியில் இருக்கும்போது மிகுந்த பலத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது. ரோஹிணி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும், சரிங்களா? அனலைஸ் பண்ணனா தான் இதில் கூட இன்னும் நம்ம டீப்பாக ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா கூட சந்திரன் எத்தனை டிகிரியில் இருக்காருன்னு பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் ஆட்சி உச்சமாக இருக்காரு ஆனால் பலன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம எத்தனை டிகிரியில் இருக்காருன்னு பார்க்கணுங்க. அடுத்ததாக கிரக அவஸ்தைன்னு இருக்குங்க, அதை பார்க்கணுங்க. அது போக அஷ்டக வர்க்கத்தில் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கான்னு பார்க்குறேங்க. அது போக அதே ராசியில் பின்னாச வர்க்கத்தில் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கான்னு பாருங்க. இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு கிரகம் ஆட்சியா உச்சமா நீசமா, எத்தனை பாகையில் இருக்குது, கிரக அவஸ்தையில் இருக்கா, அஷ்ட வர்க்கத்தில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பாயிண்ட் இருக்குது, பின்னாச வர்க்கத்தில் எத்தனை பாயிண்ட் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை சுப கிரகம் பார்க்கிறது, எத்தனை பாவ கிரகம் பார்க்கிறது, இதையெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு கிரகத்தோட ஸ்ட்ரென்த்து அண்ட் வீக்னஸ் நமக்கு தெரியும். பொதுவாகவே ஆட்சி பெற்ற கிரகங்கள் தசாபுத்தியில் நல்ல விஷயங்களை செய்யும், உச்சம் பெற்ற கிரகங்கள் தசாபுத்தியில் அதை விட அருமையாக செய்யும், மூலத்திரிகோணத்தில் இருக்கிற கிரகங்கள் அதை விட அருமையாக பலன்கள்லாம் தரும். ஒரு கால் பலன்கள் ஏன் தரவில்லை என்றால் நம்ம இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் நமக்கு தெரியும். இதில் இந்த சந்திரனை மட்டும்தான் சொன்னேன், எல்லா கிரகங்களுக்கும் இதே ரூல்ஸ் அப்ளிகபிளாக இருக்கும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவையாக இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649. என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது. அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன், ரெமடிஸ், என்ன படிக்கலாம், என்ன தொழில் பண்ணலாம், எப்போ திருமணம் நடக்கும், எல்லா விஷயங்களும் நீங்கள் என்கிட்ட ஆலோசனை பெறலாம்.
நன்றி, வணக்கம்.